இன்றைக்கி நம்ம ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஆடி கிருத்திகை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் வில்வரணி கோயிலுக்கு கிளம்பிட்டுருக்கோம். காலையிலே வீட்டில் பூஜைலாம் பண்ணியாச்சு. பாருங்கள், பூஜைலாம் பண்ணி சாமிக்கு சின்னதாக ஒரு பால் மட்டும் வச்சு அபிஷேகம் பண்ணியாச்சு. நாங்கள் வில்வரணி போயிட்டு, நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் வில்வரணிக்கு. வாங்க அங்கே கோயிலில் பார்க்கலாம். வில்வரணிக்கு வந்துட்டாங்க. பார்த்தீங்க தெரியுதுங்களா, சின்ன குன்று தான், ரொம்ப பெரிய மலை கிடையாது. இங்கே கோயிலில் போய் பார்க்கலாம். இதுதாங்க நம்ம கோயில் மேலே வந்துட்டோம். இதுதான் கொடிமரம். இது உள்ளே தான் சாமி மூலவர் இருக்காங்க. இது உள்ளே போனோம். இதில் டிக்கெட்டு பார்த்திங்கன்னா நம்ம இலவச ஃப்ரீ டிக்கெட்டில் தான் நாங்கள் போக போகிறோம். அப்புறம் 10 ரூபா டிக்கெட்டு வேறு ஏதோ 2 போட்டிருந்தாங்க. ஆனால் ஃப்ரீ தரிசனம் ஃப்ரீயாக தான் இருந்தது, அதனால் அதிலே போயிட்டோம். இங்கே மூலவர் பார்த்திங்கன்னா சுயம்பு சிவசுப்பிரமணியர் அவரோட மூலவருக்கு. ஏன் சிவன்னா, அங்கே சிவன் இருக்குது, அங்கே சாமி வந்து சுயம்புவாக இருக்குது. அதனால் யார் போனாலும் சாமியை நம்ம மேலே மட்டும் பார்த்துட்டு அப்படியே வந்துடக்கூடாது. நானும் அப்படி தான் தெரியாமல் வந்துட்டோம். கீழே வந்து சுயம்பு இருக்கும் சாமிக்கு கீழேயே. அதை நல்லா பார்த்துட்டு வாங்க மூலவரை பார்க்கும்போது. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேயும் கிரிவலம் போகிறதுக்கு இந்த மலையை சுற்றி ஒரு அரை மணி நேரம் தான் ஆகுது சொல்கிறாங்க. மலேசியா முருகர் சிலைங்க அங்கே வச்சுருக்காங்க. சாமி நீங்கள் உள்ள மூலவரை பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பாருங்கள். அவரோட பாதத்தில் எடுத்து வந்து நிறுத்துங்க உங்களோட. அப்போ தான் அங்கே கீழே வந்து சிவபெருமானும் கீழே இருக்கிறார். இன்னொன்று சர்ப்பமும் இருக்குங்க. அது ரொம்ப அதிசயம். நான் இங்கே தான் பார்த்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா பர்வதமலைங்க. நம்ம இங்கே கோயிலேருந்து ரைட் சைடில் பார்த்தா பர்வதமலை, லெஃப்ட் சைடில் பார்த்தா திருவண்ணாமலை. பாருங்கள் எவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு கோயிலேருந்து. இது ஏரி ரொம்ப சூப்பராக இருக்குங்க வியூவு. இங்கே வில்வரணியில் சுயம்பு சிவசுப்பிரமணியர். இங்கே வந்து சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா சிவபெருமானோட அருளும் கிடைக்கிது, முருகரோட அருளும் கிடைக்கும். நீங்களும் வாங்க. இங்கே கீழவே இந்த குளம் இருக்குங்க. சாமிக்கு வலது பக்கத்துலேயே கீழே நம்ம படியேறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் இங்கே மொட்டை அடிச்சுட்டு இங்கே குளிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இது நந்தி எப்படி அழகாக அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா, இந்த நந்திக்கு நேராக பார்த்திங்கன்னா மேலே கரெக்டாக பர்வதமலை தெரியுங்க. இந்த பாருங்கள் பர்வதமலை, அப்படியே கீழே நந்தி தேவர். செம்மையாக அமைஞ்சிருக்கு இந்த கோயில். நீங்களும் வாங்க, தரிசனம் பண்ணுங்க, இறைவன் அருள் கிடைக்கும்.